அடிக்கடி நம்ம ஏரியாலேயே ஒரு 10 வாட்டி கரண்ட் போயிட்டு வருது. அது சின்ன சின்ன வேலையை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இது மாதிரி பெரிய பெரிய இது மாதிரி பிரச்சனை நடக்காது. ஒன்றும் இல்லை, இந்த 2 லைன் போகுது இல்லையா, அது நடுவில் ஒரு ஜாயிண்ட் கம்பி வைப்பான். அந்த கம்பி வச்சுட்டா ஒன்று இணையாது. அதுமாரி இந்த லைனில் ஒரு லைன் போகுது, பெரிய லென்த்து, ரொம்ப லென்த்து. ஸோ நடுவில் ஒன்று போஸ்ட் வரணும், இல்லை கம்பி இணையாமல் நடுவில் ஒரு ஜாயின் வச்சு கட்டுவாங்க. அது போல் நெட்டு போட்டு முடுக்குவாங்க, இல்லைன்னா இழுத்து பிடிச்சி கட்டணும். இதெல்லாம் இந்த ஏரியா இப்போ நம்ம இருக்கிற இந்த சீதண்டேஸ்வரர் நல்லூர் ஃபுல்லாகவே சும்மா ஒரு காற்று அடித்தாலே டக்குன்னு போயிடுது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவங்க ஈபியில் இதை ஏஐ தான் பார்க்கணும். ஏஐ தான் ஆர்டர் போட்டு எந்தெந்த ஏரியாவில் எப்படி லைன்லாம் ரொம்ப தாழ போகுது, அந்த இடத்துல எப்படி நம்ம சரி பண்ணணும்னு பண்ணிட்டாலே அடிக்கடி ஃபீஸ் போகுது. நைட்டு திடீர்னு 2 மணி காற்று அடிக்குதுன்னு வச்சுக்கோ, இந்த லைனை ஒரு லைனை ஒட்டிச்சுன்னா அங்கே ஒரு இடத்துல ஃபீஸ் போயிடும். ஃபீஸ் போச்சுன்னா ஒரு 50 வீட்டில் கரண்ட் இருக்காது. அந்த நேரத்தில் மிட் நைட்டில் ஈபிக்காரங்க வரணும். ஸோ இதெல்லாம் பகல்லையே இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நம்மளாம் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இல்லை, போகாமல் இல்லை. ஃபஸ்ட்டு நம்மள மாரி ஆள்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலே பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம மெயின் ஆஃபீஸ்க்கே மெயில் அனுப்பிச்சிருக்கு. இப்போ மெயில் அனுப்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஏரியாவில் டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பாக வரணும், ஏன்னா இல்லைனா லோ வோல்டேஜ் வருது, நிறையா பிரச்சனை. இதெல்லாம் சின்ன சின்ன வேலை அவங்க முடிச்சிட்டாங்களே. மிட் நைட்டில் மழை பெய்யும் போது கொள்ளும் போது அவங்களாம் இதுமாரி விஷயத்தெல்லாம் அவங்க பார்க்க வேண்டியது இருக்கா. நிம்மதியாக நைட்டில் அவங்க தூங்கலாம். பகலில் பார்க்க வேண்டிய வேலையை அவங்க பார்க்காதனால தான் நைட்டில் எல்லாருக்குமே பிரச்சனை நடக்குது. 2 மணி காற்றடிச்சுன்னா டக்குன்னு கரண்ட் போயிடுது, 3 மணி காற்றடிச்சா டக்குன்னு கரண்ட் போயிடுது. அந்த நேரத்தில் அவங்க பண்ணாதான் உண்டு. இதெல்லாம் அவங்க கரெக்டாக பார்த்துக்கிட்டாலே நம்ம ஏரியாவில் மட்டும் இல்லை, இதே போல் நிறைய இடத்துல இது மாதிரி விஷயம் இருக்கும்.